ஆர்எஸ்எஸும் சங்கபரிவாரங்களும் இந்த சமூக ஊடகங்களில் சொல்லிட்டு இருப்பானுங்க, உலகத்தினுடைய மிகப்பெரிய இந்து நாடுகளில் ஒன்று நேபாள், ஒரே இந்து நாடு நேபாள்னு கூட சொல்கிறவன் இருக்கிறான். அந்த நேபாள் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இன்றைக்கு தெருக்களில் குவிந்து சொல்கிறார்கள், ஹிந்து பகாவோ தேஷ் பச்சாவோ, இந்துக்களை விரட்டுங்கள், நாட்டை காப்பாற்றுங்கள் என்று. சரி, நேபாளில் இது நடக்குது, பக்கத்து பங்களாதேஷில் நான் சொல்லவே வேண்டாம். அப்போது நம்முடைய இந்திய நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்து மக்களின் மீது அங்கே பல்வேறு நாடுகளை சார்ந்த அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களில் இறங்கி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன? நாம் அந்த காரணத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடியவர் அஜித் தோவல் 2016 மோடி ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கிறார். இப்போ ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவரை ஜேம்ஸ் பாண்டுன்னு சொல்லுவான், இந்தியாவுடைய ஒரு ஜேம்ஸ் பாண்ட் அவர் அப்படின்லாம் புகழ்ந்து பேசுவான். இந்த அஜித் தோவல் சில தினங்களுக்கு முன்பு ஒரு செய்தியை பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கார் அப்படின்னா, மறைமுகமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவி இளைஞர்களை தெருக்களில் கொண்டு வந்து ஒரு பிளவாத அரசியலில் ஏற்படுவதற்கான திட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் அந்த வீடியோ இருக்குது. அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். முதல்ல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, காந்தியார் அவர் சத்தியாகிரகம் இருந்தார், பகத்சிங் தூக்கிலிடப்பட்டார், சுபாஷ் சந்திரபோஸ் கடைசி வரையிலும் கடுமையான போராட்டங்களை சந்தித்து கொண்டிருந்தார் இப்படின்னு அவர் அந்த உரையை ஆரம்பிக்கிறார். இப்போ நான் அஜித் தோவலுடைய குருக்களாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரர்களையும் நான் நேரடியாக ஒரு கேள்வியை கேட்கிறேன். நான் பகத்சிங் பற்றி நம்ம ஒரு செய்தியை பேசலாம். பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட போது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பு, அவருக்கு தூக்கில் போடணும் அப்படின்னு பிரிட்டிஷ்கார் சொல்லும்போது மிகப்பெரிய கொந்தளிப்பு இருந்தது. காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளும் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருந்தாங்க. அப்போது தேவரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ்காரர், பின்னாளில் இந்திரா காந்தியினுடைய எமர்ஜென்சி காலகட்டங்களில் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர், இந்த தேவரசும் சில ஆட்களும் சேர்ந்து அன்றைக்கு ஹெட்கேவரை சந்திக்க போகிறாங்க, ஆர்எஸ்எஸ்னுடைய ஹெட்கேவரை போய் சந்திக்க போகிறாங்க. அப்படி சந்திக்க போகும்போது ஹெட்கேவர் பகத்சிங் பற்றி தேவரசுகிட்ட என்ன சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதிகாரம் எங்கே இருக்கோ, யார் வெற்றி பெறுவார்களோ அவர்களோடத்தான் நம்ம நிற்கணும். அது நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்தாலும் சரி, காங்கிரஸ் இந்தியாவுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் ஆர்எஸ்எஸ்காரர்கள் அது சார்புடையவர்களெல்லாம் காங்கிரஸை ஒட்டி இருப்பாங்க. எந்தெந்த இடங்களில் அதிகாரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அவர்கள் அந்த பக்கம் சாய்ந்திருப்பார்கள்.